Hello everyone, N.NAVEEN Kumar. எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பிஃபோர் கிச்சன் ஆஃப்டர் கிச்சன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். பிஃபோர் வந்து எப்படி இருந்தது, டெமாலிஷன் வந்து பண்ணி அதுக்கப்புறம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிஃபோர் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு கான்க்ரீட் ஸ்லாப் இருந்தது, கீழே வந்து பார்த்திங்கன்னா மேனுவலாக வந்து ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு டோராண்டது வந்து போட்டிருக்காங்க. மேலே வந்து அப்பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து நிறைய வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைனா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோரில் வந்து பார்க்கலாம் நீங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நம்ம நிறைய வந்து இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை, லைட்டாக தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். பிஃபோர் கிச்சன் ஆஃப்டர் கிச்சனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இதில் வந்து அப்பர் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் லாஃப்ட் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம், அப்புறம் ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருக்கோம், ராயல் எமல்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்ஸ், வால் டைல்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இதில் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக அந்த பழசு இருக்கிற அந்த கவுண்டர் டாப்லாம் கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துகிட்டு நம்ம புதுசாக வந்து போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து நிறைய வந்து போட்டிருப்பேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இது எங்கே இருந்தாலும் கூட நம்ம கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே வந்து சிம்னி வந்து ப்ராப்பராக வைக்க முடியாது, ஒரு வேளை வச்சாலும் அதோட மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாகிடும். ஏன்னா அந்த கிரில்லில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட்லாம் வந்து பட்டு அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடும். அதனால இதுவும் க்ளோஸ்டு. ஏன்னா இது வந்து ஒரு ரெண்டாவது கிச்சன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து க்ளோஸ் பண்ணுறோம். எங்கே போனாலும் க்ளோஸ் பண்ணிடுவோம். சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வுட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம், சில இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க் வச்சு பண்ணுறோம். பிரிக் ஒர்க் வச்சு பண்ணுறது வந்து இது ரெண்டாவது கிச்சன். இது சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க, அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே வந்து மாற்றவே முடியாது, மாற்றவும் கூடாது. ஏன்னா அது அவங்களோட விருப்பம், அவங்களோட வீடு. நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாது டிசைன் வந்து கொடுத்தோமா, டிசைன் வந்து கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம சொல்கிற மாதிரி வந்து கேட்கலைன்னா அவங்க வந்து அனுபவப்பட்டதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட அருமைன்றது வந்து தெரியும், அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட்லாம் போட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே வுட்டு மேலே டைரெக்டாக வந்து கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதாங்க கிச்சனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து எடுத்தோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா இதோட பட்ஜெட்டே வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 1.5 lakhs அவ்வளோதாங்க. இந்த ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், வெறும் கிச்சன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வுட் ஒர்க் வந்து கொடுத்ததுனால தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணுறோம். இதோட ஃப்ளோர் டைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2x2. இதில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1x1 இருந்தது. நம்ம அது கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு அரௌண்ட் ஒரு 2x2 இல்லைன்னா 2x4 வந்து மாற்றிடுவோம். மேக்ஸிமம் 2x2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவோம். இதை எல்லாத்தையும் டெமாலிஷன் பண்ணிடுறோம். பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ வந்து காமிக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும் எந்த மாதிரி வந்து ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்றது. வாஷிங் மிஷின் எங்கே வச்சுருக்காங்கன்னா வாஷிங் மிஷின் வந்து வெளியே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து போட்டிருக்காங்க, பட் என்னென்னா இது அவுட்டோர், டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதில் டைரெக்டாக வந்து படும். பட் என்னென்னா எனிவே ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக வச்சுருக்காங்க. அதோட ஃபால் சீலிங் லைட்டிங்லாம் வந்து போனதுக்கப்புறம் இப்படி இருக்கும். நிறைய வீடியோலாம் வந்து சொல்லியிருப்பேன், ஃபால் சீலிங் வந்து ப்ளைனாக வந்து போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து நீங்கள் இன்டீரியர் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக ஒரு கிச்சன் பண்ணாலும் லைட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்டீரியர்னாலே லைட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் லைட்ஸில் வந்து ஏதாவது சொதப்பிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணாலும் கூட வேஸ்ட்டு தான்.
இதை வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அக்ரிலிக். இதை வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக் ஷீட். நார்மலாக மைக்கா மாதிரி இது இருக்காது, நிறைய பேருக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். பிராண்டு பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டின்றது வந்து இருக்கும். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக். இது ஃபுல்லாகவே வந்து கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அக்ரிலிக்கில் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் டோர்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ணும்போது திருப்பி ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து எந்த கலர் வரும், அப்படியே அப்பர் யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஒயிட், மேலே வந்து ஆஃப் ஒயிட். அப்படியே இந்த சைடு அப்பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் யூனிட், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே கலர் தான் வந்து திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். கம்ப்ளீட்டாக அந்த கிச்சனோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அந்த கிச்சன் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். ரெனோவேஷன்லேருந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தனித்தனியாக ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த கிச்சன் பற்றி டீட்டெயில்ஸாக வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோலாம் வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து ஃபுல் என்டையர் ஹவுஸோடு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே அக்ரிலிக் கிச்சன். யூஸ் பண்ணியிருக்கிற ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2x4. அப்பர் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அக்ரிலிக்காக தான் வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லாங் வியூவிலேருந்து அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.